ஹாய் கைஸ், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான் வடிச்சு வச்சாச்சு மத்தியானத்துக்கு அதே தான். காலையிலுக்கு அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் ரேர் தான், ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறனால மார்னிங் எப்போயாவது தான் தோசை சுடுவோம். மற்ற நேரம் எல்லாமே காலைல வைக்கிற சோறு தான் மத்தியானத்துக்கும். நைட்டுக்கு மட்டும்தான் டிஃபன் செய்வோம். ஒயிட் ரைஸ் எப்பயும் போல் காலைக்கும் மத்தியானத்துக்கு வடித்து வச்சாச்சு. சரி, எப்போ பாரு என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு வத்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சுண்டை வத்தலும் அதுக்கப்புறம் கத்திரி வத்த வீட்டில் இருந்துச்சு. சுண்டை வத்தலும் அதுக்கப்புறம் மிதுக்க வத்தலும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் சுண்டை வத்தலும் மிதுக்க வத்தலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். மிதுக்க வத்தலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி, சுண்டை வத்தலும் மிதுக்க வத்தலும் தாளித்து அதுக்கப்புறம் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திரி வத்தலும் வீட்டில் இருந்துச்சு, கத்திரி வத்தலையும் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு வத்த குழம்பு தான் வச்சுருந்தாங்க. வெள்ளைப்பூடு இந்த வத்தல்லாம் போட்டு வத்த குழம்பு நல்லா திக்னஸாக வச்சுருந்தாங்க. வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு வத்த குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு சைடிஷ் முட்டை, அவிச்ச முட்டை அவிச்சி ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். முட்டையை அவிச்சி வச்சுருந்தாங்க. சரி, உடச்சி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன். எங்கள் அப்பா அதுக்குள்ளேயும் முட்டையெல்லாம் உடச்சி டக்குன்னு அந்த வத்த குழம்புக்குள்ளே போட்டு விட்டார். என்னத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்று வச்சு தக்காளி குழம்பு இருந்துச்சு. இதோட முடிச்சாச்சு. இதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. ஓகே, பாய்.